Good afternoon viewers. Welcome back to Brain Sizzlers. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் பாத்தீங்கன்னா repayment in equal installment with respect to compound interest calculation. இது எங்க ரொம்ப எஃபெக்டிவா யூஸ் ஆகும்னா இப்போ வந்து ஆஃப் லேட் IBPS எக்ஸாம்ஸ், SBI PO, SSC CGL, ZAT, CAT போன்ற MBA entrance examsல வந்து இந்த question வந்து it's been often asked and it's very effective question and we will deal with it today. So let's jump start into the question. So first வந்து நம்ம ஒரு expression derive பண்ண போறோம், a small one, and thereby consecutive subsequent வந்து ஒரு classical example பார்க்க போறோம். Okay, so today is 26th of June. So repayment in equal installments. With respect to compound interest calculations. So first ஒரு சின்ன expression derive பண்ணுவோம். 4 வருஷத்துக்கு போடுவோம். Then we will generalize making a formula type. அதை பேஸ் பண்ணி ஒரு classical example. Okay. So வந்து ஒருத்தர் வந்து ஒரு principal amount வாங்குறாரு. Let us say P. So this is the first year. So at the end of first year, so அந்த first year ஓட interest வந்து obviously R by 100. So first year முடிஞ்ச உடனே at the start of second year அவரோட principal amount வந்து P into 1 plus R by 100. First year முடிஞ்ச உடனே ஒரு revised principal amount. So repayment in equal installments, as I said earlier, நான் ஒரு கடன் வாங்குறாரு ஒரு fixed amount, அதை வந்து ஒரு தொடர்ந்து 3 வருஷம் சமமான தவணை, செகண்ட் இயர், தேர்ட் இயர், ஃபோர்த் இயர் 3 வருஷம் கொடுத்துட்டு ஃபுல் அமௌண்ட்டை பைசல் பண்ணிடுறாரு. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் இயர் முடிஞ்ச உடனே, தட் மீன்ஸ் அட் த ஸ்டார்ட் ஆஃப் செகண்ட் இயர் அவர் எக்ஸ்ன்ற அமௌண்ட்டை பே பண்ணுறாரு. ஓகே, ஸோ த ரிவைஸ்டு பிரின்சிபல் என்ன ஆகும், இதுலேருந்து நம்ம எக்ஸை சப்ட்ராக்ட் பண்ணிக்கணும். ஸோ P இன்ட்டு 1 plus R by 100 மைனஸ் எக்ஸ், இதுதான் வந்து அவருடைய ரிவைஸ்டு பிரின்சிபல். ஸோ இந்த பிரின்சிபலுக்கு தான் நான் வந்து இன்ட்ரெஸ்ட் போடணும் 2வது வருஷத்துக்கு. ஸோ இந்த பிரின்சிபலுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் வரும், இந்த ஃபுல் திங் மல்டிப்ளைட் பை R by 100, அவ்வளோதான். ஸோ P இன்ட்டு 1 plus R by 100 மைனஸ் எக்ஸ் ஹோல் மல்டிப்ளைட் பை R by 100. இது 2வது வருஷம் அவருக்கு ஜென்ரேட் ஆகக்கூடிய இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட். ஓகே, ஃபைன். ஸோ தேர்ட் இயர் ஸ்டார்டிங்கில் அவருடைய பிரின்சிபல் அமௌண்ட் என்ன, இதையும் ஆட் பண்ணும். ஸோ இப்போ இந்த டேர்மை காமனாக எடுத்துடுறேன். P இன்ட்டு 1 plus R by 100 மைனஸ் எக்ஸ், இதை மொத்தமாக காமனாக எடுத்துட்டிங்கன்னா இன்ட்டு 1 plus R by 100. இதுதான் அவருக்கு ஜென்ரேட் ஆகக்கூடிய பிரின்சிபல். இதுதான் அவர் பே பண்ணணும். சப்போஸ் 3வது வருஷம் ஸ்டார்டிங்கில் அவர் ரீபே பண்ணுறதா இருந்தால் இந்த அமௌண்ட்டை பே பண்ணணும். பட் என்ன பண்ணுறாரு, 3வது வருஷமும் ஒரு ஈக்குவல் இன்ஸ்டால்மெண்ட் பே பண்ணுறாரு. ஸோ அதனால அதுலேருந்து நான் எக்ஸை கழிச்சிக்கணும். ஸோ இப்போ இதன் மூலமாக ஜென்ரேட் ஆகிற இன்ட்ரெஸ்ட் திஸ் மல்டிப்ளைட் பை R by 100. இது அப்படியே போயிட்டே இருக்கும். இது அதனால் தேர்ட் இயரோட நம்ம வில் கட் இட் ஷார்ட். ஸோ 1 plus R by 100 மைனஸ் எக்ஸ் ஹோல் மல்டிப்ளைட் பை R by 100. ஓகே, ஸோ ஃபைனலாக 4வது வருஷத்தில் அந்த அதே எக்ஸ்ன்ற ஈக்குவல் இன்ஸ்டால்மெண்ட் அமௌண்ட்டை பே பண்ணுறது மூலமாக முழு கடனையும் பைசல் பண்ணிடுறாரு. ஸோ அப்போ என்ன பண்ணுறோம், 4வது வருஷத்தில் அவர் கட்ட வேண்டிய அமௌண்ட் என்ன, இந்த வேல்யூ ப்ளஸ் இந்த வேல்யூ. ஸோ இப்போ இந்த ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் கிடைக்கக்கூடிய வேல்யூ அந்த ஃபைனலாக அவர் கொடுக்குறாரு எக்ஸு, அந்த எக்ஸுன்றதுனால பைசல் ஆகிடுது. அப்போது இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் ஈக்குவல் டு எக்ஸ்ன்னு போட்டுடலாம் டைரெக்டாக. ஸோ அது வந்து ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ ஈக்குவல் டு எக்ஸு. ஸோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது இதை வந்து நான் காமனாக எடுக்கிறேன். P இன்ட்டு 1 plus R by 100 மைனஸ் எக்ஸ் ஹோல் மல்டிப்ளைட் பை 1 plus R by 100 மைனஸ் எக்ஸ். இது வரைக்கும் காமனாக எடுத்துட்டேன்னா ஓகே, ஸோ இது வரைக்கும் நான் காமன் எடுத்துட்டேன்னா இன்ட்டு 1 plus R by 100ன்னு வரும் மறுபடியும். தட் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ்.
அதாவது அவர் ஃபைனலாக கொடுத்து பைசல் பண்ணுற அமௌண்ட். ஓகே, ஸோ இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ பி இன்ட்டு நான் டேர்ம் எக்ஸ்பேன்ஷன் பண்ணுறேன். பி இன்ட்டு 1 + r/100 த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் இன்ட்டு 1 + r/100. ஓகே, இதோட நான் இந்த எக்ஸை வந்து சப்ராக்ட் பண்ணுவேன். அகெயின் மல்டிப்ளைட் பை 1 + r/100. தட் இஸ் அகெயின் ஈக்குவல் டு எக்ஸ். ஸோ ஃபர்தர் எக்ஸ்பேன்ஷன் பண்ணிங்கன்னா p இன்ட்டு 1 + r/100 த ஹோல் கியூப் minus x into 1 plus r by 100 the whole square minus x into 1 plus r by 100 equal to x. x எல்லாத்தையும் ஒரு பக்கம் கொண்டு வந்துருங்க. So basically p into 1 plus r by 100 the whole cube equal to x plus x times 1 plus r by 100 plus x times 1 plus r by 100 the whole square. ஸோ எக்ஸை காமனாக எடுத்துருங்க. எக்ஸ் இன்ட்டு 1 + 1 + r/100 ப்ளஸ் 1 + r/100 த ஹோல் ஸ்கொயர் இப்படி வரும். ஸோ இது வந்து நம்ம 3 ஈக்குவல் இன்ஸ்டால்மெண்ட், அதாவது 4 வருஷத்தில் ஃபுல் அமௌண்ட்டை பைசல் பண்ணுறாரு. ஃபர்ஸ்ட் இயர் முடிவில் ஒரு எக்ஸு, செகண்ட் இயர் முடிவில் ஒரு எக்ஸு, அட் த எண்ட் ஆஃப் தேர்ட் இயர் முடிஞ்ச உடனே ஒன்று, ஃபோர்த் இயர் முடிஞ்ச உடனே ஒன்று. ஓகே, ஸோ இப்போ இந்த இது பார்த்தீங்கன்னா p இன்ட்டு 1 + r/100 ஹோல் கியூப்ன்றது எதை குறிக்குது? ஒரிஜினல் அமௌண்ட். 3 வருஷம் கழிச்சு அவருக்கு ஜென்ரேட் ஆகிற அமௌண்ட் தான் இது. ஓகேவா? ஸோ இது அப்படியே இருக்கட்டும், we will keep as it is. ஸோ இப்போ இது பார்த்தீங்கன்னா இட் இஸ் லைக் அ ஜிபி சீரீஸ். இது 1ன்றது ஏ, ஸோ a + ar + ar² அந்த ஃபார்மேட்டில் இருக்குது. ஸோ ஆறுன்றது இந்த இடத்துல என்னது? 1 + r/100. ஸோ ஜிபி சம்மேஷன் ஃபார்முலா என்ன? ஃபார் எக்ஸாம்பிள் a + ar up to ar power n-1. என்ன ஃபார்முலா? a into r power n-1 by r-1. ஸோ இந்த இடத்துல ஏன்றதே 1 தான். 1 + 1 into 1 +, ஸோ 1 + r/100ன்றது 6, ஏன்றது 1. ஸோ நான் இதை வந்து இந்த எக்ஸ்பிரஷனை மாடிஃபை பண்ணால் என்ன ஆகும்? p இன்ட்டு 1 + r/100 த ஹோல் கியூப் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் டைம்ஸ், ஸோ ஏக்கு பதிலாக 1, ஸோ 1 இன்ட்டு 1 + r/100. ஸோ இப்போ இங்கே என்ன எத்தனை டேர்ம் இருக்குது? அவ்வளோதான் முக்கியம். 1 2 3 டேர்ம் இருக்குது. ஓகே, இங்கே r/n refers to number of terms, simple. ஸோ 1 இன்ட்டு 1 + r/100 whole cube minus 1 whole divided by 1 + r/100 minus 1. So plus 1 minus 1 cancel. இந்த r/100 இந்த பக்கம் கொண்டு போயிடுங்க. ஓகே, ஸோ p into 1 + r/100 the whole cube equal to x into 1 + r/100 the whole cube minus 1. இதை இந்த பக்கம் கொண்டு வந்துருங்க. so that we will have an expression for x. ஸோ ரீபேமெண்ட் பண்ணுற 3 வருஷம் கழிச்சு, அதாவது 4 வருஷம் கழிச்சு 3 இன்ஸ்டால்மெண்ட்டில் முதல் வருஷம் முடிஞ்ச உடனே ஒன்று, 2வது வருஷம் முடிஞ்ச உடனே ஒன்று, 3வது வருஷம் முடிஞ்ச உடனே ஒன்று, 4வது வருஷம் முடிஞ்ச உடனே ஒன்று, 4 இன்ஸ்டால்மெண்ட் பே பண்ணுறாரா எக்ஸ்னு. அப்போ என்ன வரும்? இதுதான் அவர் பே பண்ணுவார். டிவைடட் பை 1 + r/100 the whole cube minus 1. ஓகே, ஸோ இப்போ இதுலேருந்து we will have a generic formula. அப்போது n ஈக்குவல் இன்ஸ்டால்மெண்ட்ஸ். இப்போ வந்து 3 ஈக்குவல் இன்ஸ்டால்மெண்ட்னா இங்கே 3ன்னு போட்டுக்கணும், 4 ஈக்குவல் இன்ஸ்டால்மெண்ட்னா 4ன்னு போட்டுக்கணும். ஸோ ஜெனரிக் ஃபார்முலா ஃபார் ஃபைண்டிங் த ஈக்குவல் இன்ஸ்டால்மெண்ட் வேல்யூ வந்து என்னென்னா p/p-ன்றது ஒரிஜினல் பிரின்சிபல் அமௌண்ட், அவர் என்ன கடன் வாங்கினாரோ அது, 1 + r/100 the whole power n by 1 + r/100 the whole power n minus 1. ஸோ இந்த ஃபார்மேட் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணிங்கன்னா ஆன்சர் கிடைக்கும். லெட் us see one classical example. A person borrows, நான் ஃபுல் டீட்டெயிலில் சம்மெல்லாம் எழுதலை, பிரின்சிபல் அமௌண்ட் வந்து ₹7,620. Someone is borrowing a principal amount of ₹7,620.
rate of interest R equal to 16.2/3% per annum compounded annually. இதில் எந்த modification இல்லை. So what will be the equal installment if that person is paying that in 3 equal installments? 3 equal installmentsல pay பண்ணார்னா ஒரு equal installmentோட வேல்யூ எவ்வளவுன்னு கேக்குறாங்க. This amount is paid, this is the principal amount borrowed, 3 equal installmentல pay பண்றாங்க. What is the value of X? This is the question asked. So we'll straight away apply the formula. Okay, so X equal to principal 7620 into 16.2/3 modify பண்ணுங்க 50/3 improper fraction 50/3 into 1/100 whole power 3 by 1 plus 50/3 into 1/100 whole power 3 minus 1. Okay, so 7620 இங்கே கேன்சல் பண்ணீங்கன்னா இங்கே 2 வந்துரும். So 1 plus 1/6 the whole cube by 1 plus இங்கே 2 வந்துரும். 1 plus 1/6 the whole cube minus 1. So இங்கே LCM எடுத்து போட்டிங்கன்னா 7620 into 7 cube by 6 cube னு வரும். Whole divided by 7 cube by 6 cube minus 1. So அதனால 7 cube minus 6 cube னு போட்டுக்கலாம். 7 cube minus 6 cube by 6 cube. Okay, so எடுத்து போட்டிங்கன்னா 7620 into 7 cube by 6 cube into 6 cube by 7 cube minus 6 cube. So 6 cube cancel. 7 cube as we all know is 343. So 7620 into 343. இங்க 343 minus 216 போட்டிங்கன்னா 343 minus 216. So 26, 36, 27, 127 வரும். Okay, so here it will be 127. 343 okay, இங்க வந்து ஒரு டேர்ம் வந்து நம்ம எடுத்துக்கணும். அதாவது that is p into 1 plus r by 100 the whole cube. Okay, இந்த r by 100 இங்க போய்டும் சொன்னேன்ல, r by 100 இங்க போய்டும். அந்த அக்கௌண்டபிலிட்டி இங்க எடுத்துக்காம விட்டுட்டேன். So r by 100, so r by 100 goes here, right? So r by 100. Okay, so we will have an additional term of r by 100 over there in the numerator. Okay, into r by 100. So அதை வந்து ஃபைனலாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம். So p times 1 plus r by 100 the whole power n into r by 100 by 1 plus r by 100 whole power n minus 1. So remaining factors எல்லாம் நம்ம இன்க்ளூட் பண்ணிட்டோம். இங்கே ஒரு r by 100 மட்டும் சேர்த்துக்கணும். So r by 100 is nothing but 50 by 3 into 100, that is nothing but 1/6. ஒரு 1/6 மட்டும் மல்டிப்ளை பண்ணிங்க. So extra 1/6 comes into the picture. Okay, so what happens is இங்க ஒரு 1/6 வரும். Everywhere it's 1/6 all the way. So finally இங்க வந்து 7620, இங்க வந்து ஒரு 6 வரும். இதை கேன்சல் பண்ணீங்கன்னா 1270 வரும். So it will be 10 times 3430, that is rupees 3430. Thanks a lot for viewing. Have a nice day, students.